நேற்றைய முக்கிய செய்தி, ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் குறித்து தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த உத்தரவை தற்போது தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா பிறப்பித்திருக்கிறார். ரீட்டா ஹரிஸ் தக்கர் மற்றும் மறுவாழ்வுத்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். கே நந்தகுமாரை மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு மாற்றம் செய்து தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எஸ் நாகராஜன் நிதித்துறைக்கும், சிஜி தாமஸ் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுத்துறைக்கும், சரவணன் வேல்ராஜ் புவியியல் மற்றும் சுரங்கத்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறதாக தற்போது தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சி விஜயராஜ்குமார் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தற்போது தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ரீட்டா ஹரிஸ் தக்கர் பொது மற்றும் மறுவாழ்வுத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கே நந்தகுமாரை மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு மாற்றம் செய்து தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எஸ் நாகராஜன் நிதித்துறைக்கும், சிஜி தாமஸ் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுத்துறைக்கும், சரவணன் வேல்ராஜ் புவியியல் மற்றும் சுரங்கத்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். சி விஜயராஜ்குமார் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்ததான அறிவிப்பை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஐஏஎஸ் அதிகாரிகளை தற்போது இடமாற்றம் செய்து தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ரீட்டா ஹாரிஸ் தக்கர் பொது மற்றும் மறுவாழ்வுத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கே நந்தகுமாரை மனித வள மேம்பாட்டுத்துறைக்கு மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எஸ் நாகராஜன் நிதித்துறைக்கும், சிஜி தாமஸ் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுத்துறைக்கும், சரவணன் வேல்ராஜ் புவியியல் மற்றும் சுரங்கத்துறைக்கும் மாற்றப்பட்டிருக்கின்றனர். இது குறித்ததான உத்தரவை தமிழக செயலாளர் தற்போது சிவதாஸ் மீனா பிறப்பித்திருக்கிறார். இது குறித்த தலைமை தகவலை தற்போது பார்த்து விரிவான தகவலை பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.